ஆமென். உண்மையாகவே கர்த்தருடைய பிரதான கிருபை கடந்த நாட்களில் கர்த்தர் நம்மை அற்புதமாய் நடத்தினார். இந்த மாதத்திலும் கூட கர்த்தருடைய பந்தியின் நாள். நீங்களாம் விசேஷித்தவர்கள், கைகள் உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு உங்கள் சாட்சிகள் எல்லாம் கர்த்தர் கேட்டிருக்கிறாரு. உண்மையாகவே கர்த்தர் இந்த நாளிலே கொடுக்கிற இந்த தலைப்பு, நான் சில வாரங்களாகவே இதை தியானித்து வருகிறேன், வெறுமையும் நிறைவும் என்று. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கடந்த நாட்களில் ஆண்டவர் வார்த்தையை கொடுக்கும் பொழுது வானத்தின் ஆசீர்வாதம் என்று நம்மோடு பேசினார். வானத்தின் ஆசீர்வாதம் அப்படின்னா இதுவரைக்கும் கண்டிராத ஆசீர்வாதத்தை யாக்கோபுடைய வாழ்க்கையிலே அவன் ஆசீர்வதிக்கப்பட்டதை தேவன் இந்த நாட்களில் வெளிப்படுத்தினாலே. ஆமென். யாக்கோபுக்கு ஒரு லேடர் இருந்தது. அந்த லேடர் மூலமாய் அவன் குடும்பம் தேவன் எப்படி இது 12 கோத்திரங்களாக பிரிக்கிறார். யாக்கோபின் மூலமாய் தேவன் அவன் வெறும் கையும் கோலுமாய் அவன் கடந்து சென்றவன். உண்மையா சொல்றேன், அவன் திரும்பி வரும் பொழுது நான் உன்னை சொல்லட்டுமா, அப்பா வீட்டிலிருந்து அவன் மாமா வீட்டுக்கு போகும்போது வெறுங்கையாய் போனான். இருக்கீங்களா? வெறுமையாய் சென்றான். அம்மா வெறுமையாய் அனுப்பினாள், தகப்பன் வெறுமையாய் அனுப்பினான். ஆசீர்வாதத்தை வாங்கி அண்ணனை தேடி ஓடும் பொழுது பயந்து போய் வெறுமையாய் அவன் பயந்து இருக்கும் பொழுது கர்த்தர் ஒரு வானத்திலிருந்து ஒரு லேடர், ஒரு ஏணியை காண்பித்தார். இந்த வானத்தின் ஆசீர்வாதங்கள் என்று சொல்லி கடந்த வாரத்தில் யாக்கோபின் மூலமாய் நாம் அநேக சத்தியங்களை அவனை கர்த்தர் எப்படியாய் ஒரு சாதாரண கல்லை எடுத்து படுத்து தூங்கினவனுக்கு பரலோகத்தையே திறந்து காண்பிக்கிறார் என்றால், அவரையே நம்பி வந்திருக்க இந்த ஆலயத்தில் அமர்ந்திருக்கிற உங்களை கல்லை வச்சு தூங்கின இடத்துவே பெத்தேலாய் மாற்ற முடியும் என்றால், நீங்கள் இருக்கும் வீடை கர்த்தர் ஆலயமாய், ஜெப வீடாய், ஆண்டவரை துதிக்கிற வீடாய், ஆராதிக்கிற வீடாய், மகிமைப்படுத்தும் வீடாய் கர்த்தர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? சிஸ்டர், நீங்க வேலை செய்யற இடம் சின்னதா இருக்கலாம், நீங்க இருக்கிற இடம் ஒரு அடி ஆமென் நிலவா இருக்கலாம். ஆமென், அந்த ஒரு அடியில தான் அந்த கல்லே இருந்திருக்கும். ரொம்ப பெரிய பாறாங்கல் எடுத்து தலைக்கு வைக்க முடியும், சின்ன கல்லா தான் இருக்கும். அந்த கல்லை வச்சு படுத்து தூங்கினா அடுத்த வேளை சாப்பாடு என்ன நடக்கும்? நைட் டின்னர் அவனுக்கு கிடைச்சதா தெரியல. அடுத்த நாள் காலையில போய் எங்க போக போறோம் தெரியல. ஐயா, பைபிள் சொன்னதை நாம் கடந்த வாரத்தில் தியானித்தோம். அதை ஜஸ்ட் அந்த வேகமாய் ஓடிட்டு அதுக்கப்புறம் புது விவசாயமே இந்த செய்தியை நான் கேட்கலாம். ஆமென். சூரியன் அஸ்தமித்தது. ஆமென் சொல்லுங்கள். ஆமென். யாக்கோபுடைய வாழ்க்கையில் ஒரு சூரியன் இருந்தது. அது அஸ்தமித்த உடனே இதற்கு பெரிய ஆமென் தெரியாத வழி, புரியாத எந்த பாதைக்கு செல்ல முடியும் என்று தெரியாத அந்த சூரியன் மறைந்த போது நீதியின் சூரியன் பரலோகம் அவனுக்கு திறந்தது. இன்றைக்கு நான் ஒரு வாக்குத்தத்தம் சொல்லட்டுமா? அம்மா, இந்த மாதத்திலே ஆமென் குறைவுள்ள ஒரு மாதத்தை நீ கண்டிருக்கலாம். ஐயா, 2025 ஆமென் ஜனவரி கடந்து போயிருச்சு, பிப்ரவரி மாதம் முடிஞ்சிருச்சு, இனி மார்ச்சும் தொடங்கிருச்சு. இன்னைக்கும் என்னுடைய சூரியன் உலகம் என்கிற அந்த நீதி ஆமென் சூரியன் இருளாய் இருந்திருக்கலாம். நம்முடைய பரத்திலிருந்து ஒரு மகிமை வரப்போகிறது. அந்த பரத்திலிருந்து ஒரு கனெக்ஷன் கொடுத்தாருங்க. அந்த லேடர் அவன் இருக்கிற இடத்துக்கு இறங்கி வந்தது. அவன் நின்ற இடத்துக்கு அந்த ஏணி வந்தது. அம்மா, நீ இருக்கிற இடத்திலே, சகோதரன் நீ இருக்கிற இடத்திலே ஒரு ஏணியை கர்த்தர் அனுப்புகிறாராம். அந்த ஏணி அவனுக்கு தேவதூதர்கள் ஏறுகிறது இறங்குகிறது இடத்தவனை காண்பித்து தேவன் அவனை ஆசீர்வதித்தார். அப்படி ஆசீர்வதித்தார், பூமி முழுவதும் உனக்கு தருவேன் சொல்லி. ஆமென் சொல்லுங்களாமே. உயரத்தில் வரும் ஆசீர்வாதம், உன்னதத்தில் வந்த ஆசீர்வாதம். இந்த யாக்கோபு வயது சென்ற போது அவருடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க வேண்டும் நினைத்த பொழுது தேவன் அவருடைய 12 குமாரில் ஒரு பையன் காணாம போயிட்டான். ஹலோ, இருக்கீங்களா? புரியுதா புரியலையா? 12 பேர் கிடைக்கிற வரைக்கும் அவன் ஆசீர்வதிக்கவே இல்லை. 12வது கடைசி குட்டிக்கு முன்னாடி ஒரு குட்டி இருந்தான், அவன் யோசேப்பு. 11வது பையன். ஆமென். அந்த யோசேப்பு கிடைக்கிற வரைக்கும் அவனால, சொல்லுங்களேன், அவன் மனது நிறைவாகவே இல்லை. அந்த மகன் கிடைக்கிற வரைக்கும் காத்திருந்தான். இப்ப 12 குமாரர்கள் கிடைத்த உடனே இப்ப அவன் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிட்டான். அல்லேலூயா. பாருங்க, நாம் ஆமென் ஆதியாகமத்தின் புத்தகத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். 49ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வேகமாய் ஆமென் திருப்பிக் கொள்ளுங்க. நான் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். யாக்கோபு தன் குமாரரை அழைத்து, நீங்கள் கூடி வாருங்கள், கடைசி நாட்களில் உங்களுக்கு நேரிடும் காரியங்களை அறிவிப்பேன். 2வது வசனம், யாக்கோபின் குமாரரே, கூடி வந்து கேளுங்கள், உங்கள் தகப்பனாகிய இஸ்ரவேலுக்கு செவி கொடுங்கள். அல்லேலூயா.
நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க ஐயா. அவன் மரிக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு. கடைசி நாட்களில் உங்களுக்கு என்ன நடக்க போகுது சிஸ்டர்? உங்க வாழ்க்கை கடைசி நாள் என்ன நடக்க போகுது தெரியுமான்னு கேட்டேன். இன்னைக்கு நடக்கிறதே தெரியாது, நாளைக்கு என்ன நடக்க போகுது யாருக்கு தெரியும்? ஆமென். நான் சொல்லட்டுமா, கடைசி நாட்களில் நடக்கக்கூடியது. யாக்கோபு என்ன செய்யறான்? தன் பிள்ளைகளை கூப்பிடுறான், இங்க வா பிரதர், உங்க வயசு எவ்வளவு வயசு வரைக்கும் நீங்க வாழ போறீங்க தெரியாது. அன்னைக்கு இன்றைக்கு ஆவியானவர் உங்களோட பேசுகிறார். ஆமென். உங்க பிள்ளைகளிடத்தில் எப்பவுமே கடைசி நாளை குறித்து சொல்லணும். ஆமென். ஒரு இறுதி நாளை குறித்து சொல்ல வேண்டும். உங்கள் மேல இருக்கிற அபிஷேகத்தை உங்க பிள்ளைகள் மேல பகர்த்த வேண்டும். நான் ஒன்னு சொல்லட்டுமா, 12 பிள்ளைகள் மேலையும் தன் மேல இருக்கிற ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வானத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதத்தை தந்தா. நான் வெறும் கையாய் நான் இந்த பூமிக்கு வந்தேன், வெறும் கையாய் நான் வீட்டு விட்டு போக கூடாது. எல்லாருக்கும் தெரியும். ஆமா, ஆமாவா இல்லையா? அட சொல்லுங்களா, ஆமாவா இல்லையா? யோபு சொன்னா, நான் வெறும் கையா வந்தேன், வெறும் கையா போறேன். நிர்வாணியா வந்தேன், நிர்வாணியா போறேன்னா. ஆனா யோபு சொல்லும்போது நிர்வாணியா வந்தேன், நிர்வாணியா போனேன். யாக்கோபு அப்படி இல்லை, நான் வந்தது வெறும் கையா வந்தேன். ஆனா போகும்போது என் 12 குமாரர்களின் ஆசீர்வதிப்பேன். ரிசீவ் பண்ண உன்னை வீட்டுக்கு வராது. ஆமென். 12 குமாரர்கள் வேற ஒரு ஸ்பெஷல் அனாயிட்டிங் போகுது. நான் உன்னை சொல்லட்டுமா, ஒரு பையன் கூட அவனை பின்வாரிட்டானா போட்டுன்னு விட்டுறாத. ஆமென். ஹல்லேலூயா. 10 விரல் இருக்குன்னா ஒரு விரல் தானே அடிபட்டு விட மாட்டீல. ரிசீவ் பண்ணு. இன்னைக்கு 2 ஒர்க் இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. செய்தியும் கொடுக்கணும். இன்னொரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் இருக்கு. ஆமென். இது கடைசி திருவிருந்தம் இருக்கு. நல்லா கவனிங்க. வேகமா இன்னைக்கு நான் சொல்றேன், ரிசீவ் பண்ணீங்கன்னா ஆவியானவர் உங்களோட பேசுறது உணர முடியும். ஆமென். சொல்லு ஆமென். கம் ஆன் எவரிபடி. ஹல்லேலூயா. 12 குமாரன். ஆமென். 10 விரல்ல ஒரு விரல். ஆமென். பிரதர் கவனிக்கிறீங்களா? ஒரு விரல் அடிபட்டுச்சு விட்டுருவீங்களா? நோ. அந்த ஒரு விரலுக்காக நீ கவனம் செலுத்துவாயே, ஒரு கவனம் செலுத்துவாயே, அதுக்கு நீ மருத்துவம் செய்வாயே. நான் சொல்றேன், உங்கள் பிள்ளைகள் வீட்டில் நீ அண்ணன் தம்பி 5 பேர் ரட்சிக்கப்பட்டு இருக்கணும். ஒருத்த இடரக்கூடாது. உன் பிள்ளை 5 ரட்சிக்கப்படணும். உன் குமாரன் ரட்சிக்கப்படாம பூமி விட்டு போக கூடாது. உன் மேல இருக்க ஆசீர்வாதம் பிள்ளை மேல வரணும். வாங்கிக்க. கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். ஆமென். ஒரு பிள்ளை கூட பின்மாறி போக கூடாது. ஜீசஸ். என் அண்ணன் ரட்சிக்கப்பட்டான், என்ன சின்னவன் ரட்சிக்கப்படலன்னு உட்கார்ந்திருக்கியா? அவன் ஆண்டவருக்குள்ள வரமாட்டான் சொல்லாத. நான் ஆண்டவருக்குள்ள வந்துட்டேன், புருஷன் வரமாட்டான் சொல்லாத. இன்னைக்கு சொல்லு, 5 விரல்ல ஒரு விரல் அடிபட்டாலும் ஆண்டவர் வெளிப்பாடா கொடுக்கிறாரு. ஒரு விரல் அடிபட்டாலும் உன்னால தாங்க முடியாட்டி, உன் வீட்டில் 3 பேர் இருக்கீங்கன்னா 3 பேர் பரலோகம் வரணும்னா, இப்ப யாக்கோபை போல, இப்போ டிவைன் ஸ்பிரிட், எஸ் யாக்கோபை போல வாங்கிக்க. யாக்கோபை போல தம் பிள்ளைகளை அழைத்து, யாக்கோபை பார்த்து, யாக்கோபு என்ன சொல்றான்? குமாரரை அழைத்து நீங்கள் கூடி வாருங்கள், கையை உயர்த்தி. ஆமென். ஜீசஸ் ஃபயர். இன்னைக்கு ஆவியானவர் உங்களோட பேசுறாரு. ஹலோ 49:1 எடு, வாசிச்ச வீட்டுக்கு வர அந்த ஆசீர்வாதம் சொல்லு. யாக்கோபு தன் குமாரரை ஃபர்ஸ்ட் காலிங் அழைத்தான். ஆமென். எத்தனை பேர் சொல்ல போறீங்க, ஆண்டவரே என் பிள்ளைகளை உமக்கென்று அழைக்கிற ஆண்டவரே, அவனுக்கு நான் காலிங் லெட்டர் கொடுக்க போறேன், இன்விடேஷன் கொடுக்க போறேன். அவன் பரலோகம் ஒரு இன்விடேஷன் கொடுத்திருக்குது. அதுதான் பைபிள். சிஸ்டர், இன்விடேஷன் கார்டு வச்சிருக்கீங்களா? கல்யாணத்துக்கு இல்ல. ஹலோ, ஆமா, கல்யாண வீட்டுக்கு பத்திரிக்கை கொடுக்கலீங்க போவையா? நீ போக மாட்டேன் சொல்லுமா? கல்யாண வீட்டுக்கு டெடிகேஷனுக்கு சொல்லுங்களேன். ஏதாவது ஆமாவே இல்லையா? உங்களை அழைப்பு இல்லைன்னா போவீங்களா? நான் சொல்றேன், இந்த பைபிள் ஒரு இன்விடேஷன் கார்டு. இன்னைக்கு எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? ஒரு நியூ டெஸ்ட்மெண்ட் கிதியன்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லி நீ உட்கார்ந்துடக்கூடாது. இந்த பைபிள் எனக்கு மட்டும்தான் சொல்லக்கூடாது. இந்த பைபிள் என் பிள்ளைக்குரியது, என் மகனுக்குரியது, என் குடும்பத்துக்குரியது. அவனுக்கு நான் இன்வைட் பண்ணுவேன், அவன் புருஷனுக்கு இன்வைட் பண்ண போறேன், என் மனைவி இன்வைட் பண்ண போறேன், என் பிள்ளைகளுக்கு இன்வைட் பண்ண போறேன். என்னுடைய வேலை அழைப்பு கொடு, என் வேலை அந்த பிள்ளைக்கு அழைப்பு கொடு. பரலோகம் அவனை சந்திக்கும், பரத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதம் அவன் மேல இறங்கி வரும். Receive it, receive it, come on. ஓ மகிமை மகிமை இறங்கி வரட்டும், மகிமை இறங்கி வரட்டும். பரலோகம் ஒரு மகிமையை கொடுக்கிறது. ஐயா, இன்விடேஷன் கார்டு கொண்டு வந்திருக்கீங்களா? இன்விடேஷன் கார்டு கொண்டு வந்தவங்க மட்டும் கையை உயர்த்தி இந்த இன்விடேஷன் கார்டு காட்டுங்களேன். கை உயர்த்தி காட்டுங்க. பைபிள்
ஒரு இன்விடேஷன் கார்டு. ஆமென். கை உயர்த்தி காட்டுங்க. इन्विटेशन कार्ड है, निमंत्रण का कार्ड है ये. हमें स्वर्ग जाने के लिए ये निमंत्रण करने वाला का कार्ड है भाई. हमें இன்றைக்கு பரலோகம் உன்னை இன்வைட் பண்ணுகிறது. நான் சொல்லட்டுமா, என் பிள்ளையை அழைக்கிறது. நீங்க ஜெபிக்கிற ஜெபத்தை உன் பிள்ளை அழைக்கும். உன் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் உன் கணவனை அழைப்பார். உன் ஜெபத்தை கேட்டு உன் மனைவியை தொடுவார். உன் ஜெபத்தை கேட்டு உன் பிள்ளையை தொடுவார். ஆமென். உன் சகோதரன் ஒரு விரல் போற மாதிரி உன் தம்பி போனான், பாவ மன்னிப்பு பெறணும், அவன் ரட்சிக்கப்படணும். ஆமென். ஆமென். அவன் ஊழியத்துக்கு வரணும். ரிசீவ் பண்ணு. அவன் ஊழியத்துக்கு வரணும். கல்லை உடைக்கிற தேவன் ஒரு கல்லுல படுத்து தூங்குறவனுக்கு பரலோகத்தை காண்பிக்க முடியும்னா, தலை சாய்க்கும் கல்லு இயேசு. அந்த அப்பாவை மேல சாய்ந்து இருக்கிறனே, அம்மே எனது தலைவன் இயேசு ராஜன் மாட்டில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே, மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே, மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. ஆமென். ஹல்லேலூயா. இவ்வளவுதான் சத்தமா ரிசீவ் பண்ணிக்க. நீ சொன்ன வீட்டுக்கு வரும், சொன்ன வீட்டுக்குள்ள போகும். என் ரட்சிக்கப்படாத தம்பியை நினைச்சுக்க, ரட்சிக்கப்பட அண்ணனை நினைச்சுக்க, ரட்சிக்கப்பட குடும்பத்தை நினைச்சுக்க. உன் உடன்பெற விட்டுறாத, அவங்களை கூப்பிடு. இது என்ன காலம்? வாசியா இல்லையா? என்னையா போட்டிருக்குது? என்ன பிரதர் என்ன போட்டிருக்குது? நீங்கள் கூடி பாருங்க. ஏமா 49:1 உங்க பைபிள் இருக்கே இல்லையா? ஏன் தேடிட்டு இருக்கிறியா? 49:1 ஆதி ஆமா எங்க என்ன போட்டிருக்குது? நீங்கள் கடைசி ஆமென், நீங்கள் கூடி பாருங்கள், கடைசி நாட்களிலே உங்களுக்கு நேரிடும் காரியங்களை அறிவிப்பேன். பாவ பாவ இதுவரைக்கும் நான் அந்த சப்ஜெக்ட் எடுத்ததே இல்லை. இப்ப வரைக்கும் எனக்கு அந்த சப்ஜெக்ட் தெரியல. புதுசா இப்ப கொடுக்கிற ரெவலேஷன், இது வெளிப்பாடு இப்பதான் நான் பேசுறேன். நம்ம நோட் பண்ணிட்டு கூட வரல. ஆவியானவர் சொல்றாரு, நீ ஃபர்ஸ்ட் கால் பண்ணு, அழை, அடுத்து கூடி வர செய்ய, அவனை கேதரிங் பண்ணு. நீ அவனை கூட்டு, அவன் சேர மாட்டான் நம்ம கூட. அவன் ஆவியோட ஒத்து வராது சொல்லாத. 11வது மகன் யோசேப்பு கிடைக்கிற வரைக்கும் அவன் உயிர் போகலைன்னா அவன் எதிர்பார்த்தது என்ன தெரியுமா? என் பிள்ளை 12ல 1 மிஸ் ஆனா கூட நான் என் உயிர் போயிடக்கூடாது. ஆண்டவரே, நான் நினைக்கிறேன் இப்படியா யாக்கோபு அழுதிருப்பா. ஐயா ஆண்டவரே, நீர் தானே சொன்னீரு மேற்திசையும் தென் திசையும் ஆசீர்வதிப்பேன் சொன்னீங்களே. என் ஒரு பிள்ளை என் உயிர் உள்ள காலத்தில் அவனை பார்க்காம என் உயிர் போகக்கூடாது. இப்ப நான் சொல்றேன், இப்ப பிள்ளையை பார்த்த உடனே இப்ப சொல்றான், கடைசி நாட்களிலே வருவதற்கு முன்பாக பிள்ளைகள் 12 பிள்ளைகள் ஒரு இடத்துல கூடி வர செய்யலாம். நீங்க ஆவியானவர் உங்களுக்கு தீர்க்கதரிசனமா சொல்றாரு, உன் உயிர் போறக்குள்ள உன் குடும்பம் ஒன்று சேரும். வாங்கிக்க. பிரிந்த அண்ணன் தம்பி உறவு, அக்கா தங்கச்சி உறவு யாருக்கோ போகுது. இது வசனம் சப்ளை ஆகுது. ஆமென். எங்கேயோ உன் பிள்ளை பிரிஞ்சு கிடந்த பிள்ளை உன்னோட சேர போகுது. உன் மனைவி சேர போறா, உன் கணவன் சேர போறான். ஆமென். இது ஆமென் சிதறி கிடைக்கிற ஆமென் வம்சத்தை பேரு கோலும் கையுமா இருந்தவன இப்ப ஆண்டவரே யாக்கோபை கர்த்தர் ஆசீர்வதித்ததை இப்ப தன் கையில் இருக்கிற ஆசீர்வாதத்தை 12 பேருக்கு அதை பகிர்ந்து கொடுக்க போறான். அதுதான் நடக்க போகுது. அப்பா மேல இருக்கிற ஆசீர்வாதம் பிள்ளைக்கு வாங்கிக்க. அப்பா மேல இருக்கிற ஆசீர்வாதத்தை பிள்ளைக்கு பகிர்ந்து கொடுக்க போறாரு, பகிர்ந்து கொடுக்கிறாரு. எலியா மேல இருக்கிற அபிஷேகம் எலிசா வேற எதுவும் கேட்கல. உன்ன மாதிரி அற்புதம் செய்யனாலும் கேட்கல. உன்ன மாதிரி எனக்கு ஆமை நல்ல பெரிய அக்னியா இருக்குனாலும் கேட்கல. எலிசா கேட்ட ஒரே ஒரு வார்த்தை, அப்பா நான் என்கிட்ட இருக்கிறது எல்லாமே வெட்டி சாச்சி எரிச்சு சாம்பலாக்கிட்டேன். நான் ஏர் உழுதுட்டு நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன், விவசாயி தொழில் தான் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா உங்க சால்வை மேல விழுந்துருச்சு, வாங்கிக்கப்பா. உங்க சால்வை மேல விழுந்துருச்சு. உங்ககிட்ட இருக்கிற பொருள் எனக்கு வேண்டாம், உங்க மேல இருக்கிற சொல்லு என்ன வேணுமா அந்த வரம். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? ஆண்டவர் உங்க மேல இருக்கிற சொல்லுங்களேன், உங்க மேல இருக்கிற வரம் சொல்லு. என் மேல இருக்கிற பேய் இருந்தா என் பிள்ளைக்குள்ள அந்த பேய் வரும். என் மேல சர்ப்பம் இருந்தா என் பிள்ளைக்குள்ள அந்த சர்ப்பம் வரும். எனக்குள்ள அசுத்த கிரியைகள் பாவம் இருந்தா என் பிள்ளை அது தொடரும். ஆனா என் மேல ஒரு அபிஷேகம் இருந்தா, என் மேல அந்த கிருபை இருந்தா, என் மேல அந்த டேலண்ட் இருந்தா, என் மேல அந்த அபிஷேகம் வரம் இருந்தா,
எலிசா கேட்டார், रट्टिपा रट्टिपा मांग के मैं 2 गुना अभिषेक मुझे चाहिए, बोलो। एलिया को ऊपर का जो अभिषेक एलिसा के ऊपर उतरा, बोलो यस मैं என் மேல இருக்கிற அபிஷேகத்தை இரட்டிப்பா வாங்கிக்க. பைபிள் அதுதான் சொல்லுது. வா வா என் பக்கமா வா, உனக்கு தரேன். கை வைத்து ஆமென் சொல்லுங்க. இதிலிருந்து கோத்திரங்கள் பிரிய போகுது. ஆபிரகாமுக்கு சொன்ன வானத்தின் நட்சத்திரங்கள் பிரிய போகுது. வாங்கலையே நீ கவனம் மாற போகுது. வானத்தின் ஆசீர்வாதம், வானத்தை பாரு, பூமியை பாரு, நட்சத்திரத்தை போல சந்ததியை மாத்துவேன். மணலை பாரு, இவ்வளவு சந்ததி நான் பெருக பண்ணுவேன். பிசாசு சந்ததி அழிக்க பார்க்கறான். இன்னைக்கு சொல்லு, இல்ல என் பிள்ளை ஒரு விரலும் கூட மிஸ் ஆக கூடாதுன்னா, என் குடும்பத்தில் ஒருத்தன் கூட நரகத்துக்கு போக கூடாது, என் உடன்பிறப்பு நரகம் போக கூடாது, என் குடும்பத்தில் ஒரு நபரும் கூட நரகம் போக கூடாது. இன்னைக்கு சொல்லுங்க, ஓ ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். ஆமென். நடந்தது என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் என்ன செய்யறாங்க? யாக்கோபு அழைத்து, ரெண்டாவது என்னதுங்க? கூடி வர செய்து அதை கேதர் பண்றான். மூணாவது என்னங்க? கடைசி நாட்களை நடக்கக்கூடிய காரியங்களை அறிவிக்கிறான். நாலாவது பாயிண்ட், கைகளை உயர்த்தி. நீங்க என்னைக்காவது சொல்லியிருக்கீங்களா, ஏசப்பா வரப்போறாருன்னு உன் பிள்ளைக்கு சொல்லியிருக்கியா? வீடு வாங்கணும் ஜெபம் பண்ணு, படிக்க பாஸ் பண்ணா ஜெபம் பண்ணு, ட்ரெஸ் வேணுமா ஜெபம் பண்ணு, இதெல்லாம் விட்டுட்டு இப்போ ஜெபம் வேற மாதிரி பண்ணு. எப்படி பண்ண தெரியுமா? ஹலோ, என்ன பண்ணணுமா? கடைசி காலத்தில் நடக்கக்கூடியவைகளை நான் உனக்கு அறிவிக்கிறேன் இந்த வாரத்தில் சொல்லுங்க. அப்ப அவன் பின்மாறியே போக மாட்டான். ஒரு பரலோகம் இருக்குங்கிறத, நித்தியம் இருக்குங்கிறத சொல்லு. நித்திய பரலோகம் இல்லைன்னா நித்திய ஆக்கினை, ரெண்டுல ஒண்ணு இருக்கும். ஒன்னா நன்மை பெறுவேன், இல்ல தீமை பெறுவேன். எதை பெறுவேன் அப்படிங்கிற இப்பவே நீங்க சொல்லிக் கொடு. இதுதான் நடக்குது. லோயா, இப்ப பாருங்க, 2ஆம் வசனத்தை பாருங்க. யாக்கோபின் குமாரரே, கூடி வந்து கேளுங்கள், உங்கள் தகப்பனாகிய இஸ்ரவேலுக்கு என்ன செய்யுங்க? செவி கொடுங்கள். இப்ப 22 பாருங்க. யோசேப்பு கனிதரும் திராட்சை கனிதரும் செடி, அவன் நீர் ஊற்றண்டையிலே எப்படி இருப்பானா? ஆமென். கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். அடுத்தது, வில் வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள், ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. இதனாலே அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான். அல்லேலூயா. 25ஆம் வசனத்தை பாருங்களேன். என்ன போட்டிருக்கீங்க? உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று, அவர் உனக்கு துணையாயிருப்பார். ஆமென் சொல்லுங்களேன். சர்வவல்ல தேவன் உனக்கு துணையாயிருப்பார். இது யார் சொல்றது? யார் சொல்றது? இன்னைக்கு நீங்க சொல்றீங்க, உங்க பிள்ளைய பார்த்து சொல்றீங்க, சர்வவல்ல தேவன் உனக்கு துணையா இருப்பார். உங்க துணையை உறுதிப்படுத்தாதீங்க. அப்பா இருக்கிறேன்னு சொல்லாதீங்க, அம்மா பார்த்துக்கிறேன்னு சொல்லாதீங்க, அப்பா உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லாதீங்க. அப்பாவுடைய ஹெல்ப், அம்மாவுடைய ஹெல்ப் பிள்ளைக்கு கொஞ்ச நாள் தான். தேவன் நல்லவர், அவர் துணையாய் இருப்பார் என்பதை யாக்கோபு தன்னுடைய கடைசி நாட்களில் வெளிப்படுத்துகிறான் என்றால் இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். ஆமென். பாருங்க, சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று. இப்ப வாசிங்க. அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டானும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தனங்களுக்கும் கற்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதத்தினாலும் உன்னை எப்படி செய்வாரா? ஆமென். 26, உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் பிதாக்குடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதாக இருந்தது, நித்திய பர்வதங்களின் முடிவு மட்டும் எட்டுகின்றன. அவைகள் யோசேப்புடைய சிரசின் மேலும் தன் சகோதரர் விசேஷத்தினுடைய உச்சந்தலையின் மேலும் வருவதாக. கைகளை உயர்த்தி சொல்லுங்களேன். இந்த ஆசீர்வாதம் எல்லாம் எங்கிருந்து வருதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் பிதாக்குடைய ஆசீர்வாதங்களுக்கு, இந்த பிதாக்களுக்குரிய ஆசீர்வாதத்திற்கு மேற்பட்டதா இருந்தது, நித்திய பர்வதங்களின் முடிவு மட்டும் எட்டுகின்றன. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. நீங்க வீட்டில் போய் அந்த அதிகாரத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா புரியும். 12 பிள்ளைகளுக்கு 12 விதமான ஆசீர்வாதங்களை சொல்லுவாரு. ஆனா அந்த ஆசீர்வாதத்துக்கு முக்கிய காரணம் யார் தெரியுங்களா? இந்த யாக்கோபு ஆசீர்வதிக்காம பாருங்களேன். இதுக்கு முக்கிய காரணம் யார் தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஆபிரகாம்
ஆண்டவர் அவனை அழைத்த போது, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொன்ன உடனே அவன் கடந்து சென்றான். அல்லேலூயா. அவன் கேள்வி கேட்கவே இல்லை. பைபிள் அப்படிதான் சொல்லுது, அவன் கேள்வியே கேட்கல. பைபிள் சொல்லுது, நீ நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொன்ன உடனே வெறும் கையோட தன் மனைவியை அழைத்து, யோசிச்சு பாருங்க, பிள்ளை இல்லாதவனாய் இருந்தான், சந்ததியை பாராதவன், சந்ததியை கண்டிராதவன், 75வது வயதில் தேவன் அவனை அழைக்கிறார். இன்னைக்கு நான் சொல்லட்டுமா, அவனுக்கு ஒரு காலிங் வருது, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போய் என்று. ஆமென். பைபிள் இப்படியாய் சொல்லுகிறது, வாசித்து பாருங்க. ஆமென். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்களேன். ஆதியாகமம் 15:1. ஆமென். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாகி, அவர், ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு எப்படி இருப்பேன், உனக்கு கேடகம், உனக்கு மகா பெரிய பலவுமா இருக்கிறேன். அதற்கு 2வது வசனம், அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர் என்றான், நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியாசரின் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றான். ஆமென். 3ஆம் வசனம், பின்னும் ஆபிரகாம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டில் பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறான் என்றான். ஆமென். 4ஆம் வசனம் பாருங்க, அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கற்ப பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளியாவான் என்று சொல்லி 5ஆம் வசனம், அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னால் கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றான். 6ஆம் வசனத்தை பாருங்க, 15:6, அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அது அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். கைகளை தட்டி ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஆமென். ஆபிரகாமை கர்த்தர் அழைத்த போது, நான் சொல்லுகிறேன், அவனிடத்தில் பிள்ளை இல்லை என்கிற ஒரு வெறுமை, அவனுக்கு ஆமென் ஒரு சுதந்திரம் இல்லை என்கிற வெறுமை, பிள்ளை இல்லை என்ற ஒரு கவலை, ஆண்டவனை பார்த்து சொன்னாரு, இன்னைக்கு ஆமென், ஆபிரகாமே, உனக்கு நான் சந்ததியை எப்படி தருவேன், அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னால் கூடுமானால் அவைகளை எண்ணி என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமா இருக்கும் என்றார். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், அருமையான தேவ பிள்ளையே, இந்த நிறைவும் வெறுமையும் நிறைவும் வெறுமையும், இன்றைக்கு வெறுமையும் நிறைவான வாழ்க்கை, இன்றைக்கு அருமையான தேவ பிள்ளையே, இன்றைக்கு ஆபிரகாமை அழைத்த போது அவன் தேராகுடைய வீட்டிலிருந்து கடந்து வந்தான். ஆபிரகாமை அழைக்கும் பொழுது அவன் வெறுமையா இருந்தான், பிள்ளை இல்லாதவனாய் இருந்தான், ஒரு அடி நிலங்கூட அவனுக்கு இல்லாமல் இருந்தது. அவன் குடும்பத்தில் அவன் ஆசீர்வதிக்கப்படாதவனாய், தேவன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததினாலே அவன் புறப்பட்டு வெளியே வருகிறான். அவர் அவனை வெளியே அழைத்து, பிரதர், ஆண்டவர்களை பார்த்து சொல்லுகிறார், நீ இருக்கிற இடத்தை விட்டு வெளியே வா. கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. உன் தரிசனத்தை வெளியே நீ வந்து பாரு, உன் தரிசனத்தை நீ வெளியே வந்து பாரு. அவன் கூடாரத்தில் அமர்ந்திருந்த போது நட்சத்திரம் தெரியப்படவில்லை. அருமையான தேவ பிள்ளை, எத்தனை பேர் இந்த சத்தத்தை கேட்கிறீங்க? இன்னைக்கு சில வேளையில மறைந்திருக்கிற, ஆண்டவரே எனக்கு பிள்ளை இல்லை, எப்ப சொன்னான்னா கூடாரத்துக்குள்ள இருக்கிற வரைக்கும் இல்லைன்னு தான் சொன்னான். கூடாரத்துக்குள்ள இருக்கிற வரைக்கும் அவன் இல்லைன்னு தான் சொன்னான். கையெடுத்து கும்பிடுறேன் பிரதர், இன்னைக்கு ஆண்டவர்களை பார்த்து பேசுகிறார். நீ உன்னுடைய உள்ளான வாழ்க்கை, உன் கூடாரத்தை விட்டு வெளியே வா. உன் தகப்பன் வீட்டை விட்டு வெளியே வா. உன் தகப்பனுடைய அடைக்கலத்திலிருந்து வெளியே வா. நீ யாரை நம்பி இருக்கிறாய் அவர்களை விட்டு வெளியே வா. உனக்கு எது நிழலாய் தோன்றுகிறது அதை விட்டு வெளியே வா. ஒருவேளை கூடாரத்துக்குள் இருக்கிற வரைக்கும் தரிசனம் தெரியல பிரதர். அவன் கூடாரத்துக்குள்ள இருக்கிற வரைக்கும், ஐயோ எனக்கு குழந்தை இல்லையே. நான் ஒன்னு சொல்லட்டுமா, ஆண்டவர் தரிசனத்தை வச்சிருக்காரு. சிஸ்டர், ஆண்டவர் தரிசனத்தை வச்சிருக்காரு. பிரதர், ஆண்டவர் தரிசனத்தை வச்சிருக்காரு. சொன்னா உனக்கு வரும் அந்த தரிசனம்.
இல்லைன்னு அப்படியே உட்காந்துட்டு அந்த மாதிரியே போயிடணும். நீ வெளியே வா, நீ வெளியே வா. ஆபிரகாமை ஆண்டவர் வெளியே கொண்டு வராரு. ஃபர்ஸ்ட் வீட்டை விட்டு வெளியே கொண்டு வந்தாரு. அடுத்தது இப்போ அவன் கூடாரத்தை விட்டு வெளியே கொண்டு வராரு. நான் ஒன்று சொல்லட்டுமா, வீட்டை விட்டு வெறுங்கையா வந்த இன்னைக்கு வெறுமையாவே சுத்திட்டு இருக்கிறீல்ல. பணம் இருக்கு. பைபிள் சொல்லுகிறது 13ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது அவன் பைபிள் சொல்லுகிறது சீமான், அதனால் அவன் திருப்தியா இல்ல, சந்ததி இல்லையே. ஆண்டவரை நம்பி நீ வெளியே வந்த, வீடை கொடுத்தாரு, இடத்தை கொடுத்தாரு, பணத்தை கொடுத்தாரு, பொருளை கொடுத்தாரு, பொண்ணை கொடுத்தாரு, சீமானா வச்சுட்டாரு. ஆனால் அவன் திருப்தி இல்லை. அப்படி இருக்கணுங்க. அவனை ஆண்டவர் வெளியே கொண்டு வந்து, நீங்க பாருங்க, ரட்சிக்கப்பட்டா நீங்க பணக்காரன் ஆயிட்டீங்க. ஆமாவே நடந்து போனவனுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டார். போன வரவே சொன்னேன், யாராவது சைக்கிள்ல நம்ம வந்திருக்குமா? இல்ல. அந்த சைக்கிள் இருந்து அடுத்தடுத்த ஸ்டெப் நான் உண்மையா நடக்க சைக்கிளும் கூட வாங்க வழியாம இல்லாம இருந்தார். இந்த வாரத்தில் ஆண்டவர் சைக்கிள் கொடுத்துட்டாரு. ஆமே. அடுத்த 2 வீலர் கொடுப்பார், அடுத்த 4 வீலர் கொடுப்பார், அடுத்த இது அவனுக்கு மேட்ரே இல்லைங்க. இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்றாங்க, ஆபிரகாமின் ஆசீர்வாதம். நீங்க நிறைய ஹைப்பர் கிரேஸ் கிருபையின் உபதேசிகள் என்ன செய்யறாங்கன்னா, ஹைப்பர் கிரேஸ் செழிப்பின் உபதேசிகள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, நீ ஆண்டவர் ஏற்றுக்கொள், உன்னை ஏழைய பணக்காரனா மாத்திடுவா. சார், உன்னை ஏழைய பணக்காரன் ஆக்குறது வேலையே இல்லை சார். வானம் பூமி அவருது சார். இது நீ நட, எல்லாம் உனக்கு தரேன்டார். அதுல அவன் திருப்தி இல்லை. அவன் நடந்தான், அதுல அவன் திருப்தி இல்லை சார். கிழக்கு மேற்கு எல்லாம் அவனுக்கு சார், அதுல அவன் திருப்தி இல்லை. அவனுக்கு பாருங்க, வேலைக்காரன் லோத்துக்கும் மேய்ப்பன், லோத்து மேய்ப்பனுக்கும் ஆபிரகாம் மேய்ப்பனுக்கு 2 பேரும் சண்டை வந்துருச்சு. அதுல அவன் திருப்தி இல்ல சார். ஆடு மாடு ஒட்டகம் பா திருப்தி இல்ல. வேலைக்காரி வந்து திருப்தி இல்ல. எனக்கு ஒரு சுதந்திரம் வேணும் ஆண்டவரே, எனக்கு ஒரு சந்ததி இல்லாம இருக்கிற ஆண்டவரே. நான் என்னைக்கு ஆண்டவருக்குள்ள வந்தனோ இன்னைக்கு வரைக்கும் என் மூலமா எத்தனை பேர் ஆண்டவருக்குள்ள வந்திருக்காங்க? புருஷ மனைவி உன் பிள்ளை தவிர உன் மூலமா எத்தனை குழந்தை பெத்தெடுத்துக்கிறமா? யார் கேப்பா? நீ வெளியே வா. அவிசுவாசத்தை விடு, இயேசுவின் நாமத்தினால். ஒரு கோலை கொடுக்கிறேன் உனக்கு, ஒரு குளோபை கொடுக்கிறேன். அந்த கோல் இப்ப எடுத்துக்க. இந்த 2025ல ஆண்டவரே எனக்கு இந்த மார்ச் மாசத்துல ஒரு தரிசனத்தை கொடுங்க. சொல்லுங்க, தரிசனத்தை கொடுங்க. நீ வீட்டை விட்டு வெளியேற வர சொன்னீங்க, வந்தேன். பாவத்தை விட சொன்னீங்க, விட்டுட்டேன். என்னுடைய வழிபாடுகள் விட சொன்னீங்க, விட்டுட்டேன். ஐடியல் வர்ஷிப் விட்டுட்டேன், உருவ வழிபாடு விட்டுட்டேன். சரி, எல்லாமே விட்டுட்டேன். அப்ப எல்லாமே ஆண்டவர் கொடுத்துட்டாரு. நீங்க ஹலோ, எல்லாமே கிடைச்சதுல திருப்தியா இருக்கீங்களா? ஒரு தரிசனத்தை உங்களோட பேச விரும்புறேன். யாக்கோபுக்குள்ள இருந்த தரிசனம் உங்களோட பகிரட்டும். நான் தான் தகப்பன் என்றால் எனக்குள்ள இருக்கிற தரிசனம் உனக்குள்ள வரட்டுமேங்கிறேன். எனக்குள்ள இருக்கிற பாரம் உன் மேல வரட்டுமே. நீ அப்பான்னா உன் பிள்ளைக்குள்ள உன் தரிசனத்தை சொல்ல. நீ இன்னும் மலடியா மலட்டு கர்ப்பமா இருக்கிறது ஏன் ஆண்டவர் கேட்கிறாருயா? ஆபிரகாமை சீமானா மாத்திட்டாரு, அதோட அவன் நிக்கல. பிரதர், இடம் வந்துருச்சு, ஹாப்பியா? இல்ல, எனக்கு சந்ததி வேணும், வாங்கிக்கவேன். என் வெறுமையா இருக்கிறேன், வேணும். நான் ஒத்தையில சர்ச்சுக்கு வந்துட்டு இருக்கிறேன். நான் மனைவி மட்டும் என் கூட்டிட்டு வந்துருக்கிறேன். என் பிள்ளை இன்னும் ஆண்டுக்குள்ள வரல, என் கணவன் இன்னும் ஆண்டுக்குள்ள வரல, என் குடும்பம் இன்னும் மனம் திரும்பாம இருக்கு. ஒரு பாரம் வேண்டாமா? உனக்கு இடம் கிடைச்ச சந்தோஷத்தில் இருக்காது. அப்பா, என் கூடாரத்தை விட்டு வெளியே கூட்டிட்டு வாங்க ஆண்டவரே, தரிசனத்தை காண்பீங்க. நட்சத்திரத்தை போல நீதிமானுடைய சந்ததியை கர்த்தர் மாற்றட்டும். பிரதர், ரிசீவ் பண்ணுங்க. நீதிமானுடைய நட்சத்திரம் வாங்கிக்கமா. நீதிமானுடைய நட்சத்திரம் உனக்கு ஆமென். சொத்து சுகத்தை விட்டு ஒரு பயம், ஆண்டவர் மேல ஒரு தாகம் இருக்கட்டுமே. தாகம் வந்தா தான் தாக்கத்தை கொண்டு வர முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் மேல ஒரு தாகம் இருந்தா தான் தாக்கங்கிற இம்பாக்ட், அங்க ஒரு தாக்கத்தை கொடுங்க. உங்க மூலம் ஒரு தாக்கம் உண்டாகட்டும். இன்னைக்கு சொல்லட்டுமா, ஆண்டவரே என்னை நீங்க ரட்சிச்சீங்க, ஆண்டவரே எனக்கு சந்தோஷம் தான், என்னை பரலோகத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்க, சந்தோஷம் தான். ஆனா நான் பிள்ளை இல்லாம இருக்கிறேனே. ஆண்டவர் சொன்னாரு, நீ இந்த நட்சத்திரத்தை என்ன கூடும்னா அவைகளை என்ன பின்பவனை உன் சந்ததி இவ்வண்ணமாய் பெருகும். உன் சந்ததி சொல்லுங்களேன், இவ்வண்ணமா பெருகும். இன்னைக்கு நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் பிரதர், ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். நிறைய பேர் இன்னைக்கு மிஸ் பண்ணிட்டாங்க.
திறந்து விட்டுட்டு ஊரை சுத்த போயிட்டாங்க, கல்யாண காட்சிக்கு போயிட்டாங்க. அவங்கள பற்றி டோன்ட் கேர், ஐ அம் டோன்ட் கேர், எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. எனக்கு என் பிள்ளைய நான் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு என் மேலே இருக்க கிருபைய பகிர போற டைம் கர்த்தர் கொடுத்துட்டாரு. ஆபிரகாமை வெளியே கொண்டது. நான் இன்னைக்கு எங்கள் அப்பா வீட்டை விட்டு வெளியே வந்தேன். உங்களெல்லாம் ஆண்டு தந்திருக்கிறாரு, உங்களெல்லாம் ஆண்டு தந்திருக்கிறாரு. இதையும் கர்த்தர் தாண்ட வைப்பார். அன்கவுண்டபிள் பிலீவர்ஸை கர்த்தர் தருவார். உங்க ஊழியத்தில் ஒரு மல்டி லெவல்ல கர்த்தர் கொண்டு போக போறாரு. உங்க மினிஸ்ட்ரியை மல்டி லெவல்ல கொண்டு போறாரு. உங்க கிருபையை கர்த்தர் மல்டி லெவல் டேலண்டை தர போறாரு. ரிசீவ் பண்ணுமா, வாங்கிக்க. அந்த கூடாரத்துக்குள்ள இல்ல, குளோபல் குளோபல் உலகம். ஆமென் ஆமென். ரிசீவ் பண்ணு. ஆமென். குழந்தைங்க மேல அந்த அபிஷேகம் இறங்கட்டும். நல்ல கைய தட்ட தட்ட, கைய தட்ட. தம்பி, வேலை கிடைக்கிறது விஷயம் இல்லடா. அப்பாவுடைய எஜமானன், அப்பாவுடைய வீட்டு வேலைக்காரன் இருக்கணும். அங்க ஒரு தண்ணி எடுக்க கொடுத்த ஒரு வேலைக்காரன் தான் எலிசா. எலிசா என்ன செஞ்சான்? ஒரு பானை பாத்திரக்காரன் ஊழியக்காரனுக்கு எலியாவுக்கு தண்ணி கொடுத்திருந்தான். எப்பெல்லாம் தாகமா இருக்குமோ அப்பெல்லாம் தண்ணி எடுத்து கொடுப்பான். அவனை கர்த்தர் உயர்த்திட்டார் என்றான். ஐயா, உன்னை ஒரு சின்ன வேலை, அந்த பாய் மடிக்கிற வேலையா இருக்கும், அது ஒரு ஊழியம். ஒரு கூட்டுறது, அது ஒரு ஊழியம். இந்த ஸ்பீக்கர் வயரை சுத்துறது ஒரு ஊழியம். இன்னைக்கு ஒருவேளை இதெல்லாம் பார்க்கும்போது ஐயோ என்னை யாருமே பயன்படுத்த, கூடாரத்தை விட்டு வெளியே வந்து பாரு. இந்த கூடாரத்திலிருந்து வெளியே வந்து பாரு. உன் வீட்டை விட்டு வெளியே வந்து பாரு. இப்போ விதைக்கிறவன் நிலத்துல போய் விதைக்கணும். கையை உயர்த்தி. அல்லேலூயா. விதைக்கிறவன் மூட்டையை கட்டி வீட்டுக்குள்ள கோரக்கூடாது. அந்த விதையை வெளியே கொண்டு போடு. அது விதைக்கப்படும். அந்த விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிற நல்ல தேவன் ஒருவர் இருக்கிறார். அம்மா, இது இன்விடேஷன் கார்டு வாங்கிக்க. உங்க வீட்டில் எத்தனை கார்டு இருக்குது? எனக்கு இருக்குது, என் புருஷனுக்கு இருக்குது, என் பிள்ளைக்கு இருக்குது. யாராவது எக்ஸ்ட்ரா வரணும்னு நினைச்சா கூட்டிட்டு போக முடியுமா? ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண நாள் வரப்போகுது. எங்க அப்பாவுடைய கல்யாண நாள். வலது பக்கத்தில் மணவாளன் பேரை போடும்போது மணவாட்டி சபை என் பேர் அங்க இருக்கணும். என் பேர் அந்த சபையில் இருக்குதா? ரிஜிஸ்டர் புக்கில் இருந்தா, சந்தா புக்கில் இருந்தா போதாது பிரதர். இந்த இன்விடேஷன் கார்டு வாங்கி அவருடைய புக்கில் நான் இருந்தா மட்டும்தான். பைபிள் சொல்லுது, ஆபிரகாம் அழைத்த போது அவன் தனிமையா வந்தான். அப்பாவும் இல்லை, அம்மாவும் இல்லை, அண்ணன் இல்லை, தம்பி இல்லை. ஆனா வெளியே வந்த உடனே ஆண்டவர் சொன்னா, நம்ம வெளியே நான் எப்படி கொண்டு வருவேன்? உன் சந்ததியை நட்சத்திரத்தை போல, வானத்தின் நட்சத்திரம். 6ஆம் வசனத்தை பாருங்க. ஆதியாகமம் 15:6. அவன் கர்த்தரை விசுவாசித்தான். ஹலோ இருமா, எப்படிங்க எல்லாம் சொல்லுங்க. அவன், ப்ளீஸ் அம்மா ப்ளீஸ், நீங்க எதை விசுவாசிக்கிறீங்க? பிரதர் கவனிக்கிறீங்களா? ஹலோ கவனிக்கிறீங்களா? ஹலோ, நீங்க யாரை விசுவாசிக்கிறீங்க? சார், விசுவாசங்கிறது பணத்தை கொண்டது இல்லை சார். படுத்து செத்து கிடந்த லாசரை 4 நாள்ல உயிரோடு வெளியே கொண்டு வந்தார். அந்த மகிமை அதுதான் சார். மரித்து கிடந்தவனை வெளியே கொண்டார், அதுதான் சார் விசுவாசம். நீங்க விசுவாசங்கிறது இடம், வீடு, பொருள், குழந்தை, இது இல்ல சார். அவன் தேவன் சொல்ற அப்படியே கேட்டான். இன்னைக்கு சொல்லட்டுமா ஐயா, நீங்க சொன்னீங்க ஆபிரகாம் இப்ப ஒரு வெறுமையா இருக்கீங்களா? கர்த்தர் நிறைவை தரப்போறாரு, நிறைவை தரப்போறாரு. ஆமென் ஹல்லேலூயா. ஆபிரகாம் ஒரு நிறைவை பார்க்க வைத்த தேவன். பைபிள் சொல்லுது, அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு எல்லாம் சொல்லுங்க நீதியாக எண்ணினார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் ஆமென் ஆமென். அதுல பாருங்க, ஆமென். ஆதியாகமத்தின் புத்தகத்துல ஆமென் ஸ்தோத்திரம் 22ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பாருங்க. நம்ம இதெல்லாம் தியானிக்க நேரம் இல்லை. அவன் விசுவாசித்ததை கர்த்தர் அவனுக்கு தந்தார். எதை தந்தாருங்க? பிள்ளை இல்லாம இருந்தாரு, கர்த்தர் பிள்ளையை கொடுத்தாரு. கரெக்டுங்களா? சந்ததி இல்லாம இருந்ததை சந்ததியை கொடுத்தார். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, அந்த பிள்ளைய 9ஆம் வசனத்தை பாருங்க. ஆமென். என்னங்க? ஆதியாகமம் 22:9. தேவன் அவனுக்கு சொல்லி இந்த இடத்துக்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி என்ன செய்யறான்? அந்த பலிபீடத்தில் அடுக்கி
அடுக்கிய கட்டையில மேல் அவனை கிடத்தினான். 10 பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். 11 கர்த்தருடைய ஆமென் தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியே நீர். ஆமென் ஹல்லேலூயா, ஆமென் ஹல்லேலூயா. 12ஆம் வசனம். அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்றும் இப்பொழுது அறிந்திருக்கிறே. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. சில வேளைகளில் சிலரை இழக்க தோன்றும். சில வேளைகளை நம்முடைய கையில ஆண்டவர் கொடுத்தது இழக்க வேண்டியதா இருக்கும். அது இழக்கல்ல, இரட்டிப்பாய் திரும்ப உங்க கையில கொடுக்கும். யாருக்கோ இந்த வசன தீர்க்கதரிசனம் அப்போது வாங்கிக்கிறீங்களா? ஆமென். சில வேளையில் என் பிள்ளை நான் இழந்து நிக்கிறேன், ஐயா என் வம்சத்தை இழந்து இல்ல, அது திரும்ப ஆண்டவர் கொடுக்க போறார். கடந்த மாதத்துல பிப்ரவரி மாதம் எதை இழந்தையோ, ஆமென், நீ அதை வெட்டறதுக்கு அந்த கனெக்ஷன் கட் பண்ண ரெடியா? அவன் கொடுக்கிற சம்பளம் நான் கட் ஆயிடுச்சுன்னா ரெடியா? ஆண்டவரே நீங்க மட்டும் போதும் சொல்ல ரெடியா இருக்கீங்களா? பிரதர் ரிசீவ் பண்ணுங்க. ஆமென். அத sacrifice, அது பலி செலுத்த, ஆமென், அது பலி செலுத்த அவன் ரெடி ஆயிட்டான். இன்னைக்கு கர்த்தர் உன்னை பார்த்து சொல்கிறார், எந்த குழந்தையை கர்த்தர் தந்தாரோ அந்த குழந்தையை பலி செலுத்த ஆபிரகாம் ஆயத்தமானதை போல உன் கையில கொடுக்கப்பட்ட உன் பிள்ளையை கர்த்தருக்கென்று கொடுக்க நீ ஆயத்தமாய் இருக்கிறாயா? ஹலோ, என்ன நோட் பண்றீங்களா? யாருடைய ஆண்டவர் பேசுறார்? யாருடைய ஆண்டவர் பேசுறார்? இன்னைக்கு எத்தனை பேர் சொல்றீங்க, என் பையன் நீங்க எனக்கு கொடுத்தீங்க, அவர் பணத்தை அவன்கிட்ட கேட்கல, தசம்பாவத்தை கொடு, அவனே படி கொடுத்துட்டான். இருக்கீங்களான்னு நீங்க நிறைய பேர் என்ன செய்ய டீச் பண்றாங்க? ஆபிரகாம் கொடுத்ததுனால சீமானான வாய்ப்பே இல்லை, அவன் ஆசீர்வதிக்கப்பட்டதுனால கொடுத்தான். மாத்தி பண்ணிட்டு இருக்கிறாங்க. பிரசங்கம் அப்படி, வசனம் அப்படி இல்லவே இல்லை. அவன் ஆசீர்வதிக்கப்பட்டதிலிருந்து கர்த்தர் கொடுத்தான். கொடுத்ததுனால அவனை ஆசீர்வதிக்கல, அவனை ஆசீர்வதித்தான் அவனை அழைப்பே. இன்னைக்கு சொல்லுங்க, என் காலிங்க நீ சபிக்கப்பட்டவனா இல்ல, உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் சொல்ல, ரிசீவ் பண்ணு. அப்ப நீ எதை நம்ப கூடாது? என்ன பாருங்க, என்ன பாருங்க, இந்த மணி பர்சன் நம்பாத. இத பெட்டியில போட்டோம்னா என் ஆண்டவரை பரத்திலிருந்து வானத்தை திறப்பாரு. இப்போ சொல்றேன், சோதனை எதுக்கு வருதுன்னா, நீ இதவே கொடுக்கலன்னா உன் பிள்ளை ஊழித்து கொடுப்பியா? ஆனா உன் வருமானத்தையே ஆண்டரை கொடுக்க மாட்டேங்கிற. உன் பிள்ளை ஊழித்துக்கு ரெடியா இருக்கியா? இந்த பிள்ளை ஊழித்து கொடுக்க ரெடியா இருக்கியா? நீங்க கொடுத்த என் மகனை பணத்தை கூட நாளைக்கு சம்பாதிச்சிடலாம், பிள்ளையை கர்த்தர் கொடுத்தா. ஆனா ஆபிரகாமுக்கு நம்பிக்கை இருந்தது. அவர் வெட்டி இதுவரைக்கும் முன்னாடி பலி செலுத்த சொல்ல, பின்னாடி பலி செலுத்த சொல்ல, இப்ப சொல்றாரு ஆபிரகாமுக்கு ஆண்டவர் மேல் அவ்வளோ நம்பிக்கை. இப்ப கத்திய தூக்கி தம் பிள்ளைய பலிபீடத்தில் கட் பண்ற, கழுத்து மேல கத்தி வந்துருச்சு. ஆண்டவர் ஸ்டாப் பண்ண சொல்லிட்டாரு. நேரம் கடந்து போயிடுச்சு. பைபிள் சொல்லுது, நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். எப்ப ஆண்டவர் அறிந்து கொள்வாரா? எப்ப அறிந்து கொள்வாரா? கொடுத்த பிள்ளை 75 சொன்னாரு சந்ததி நான் தருவேன்னு, 100வது வயசுல கொடுத்துட்டு அதே பிள்ளைய இப்ப ஆண்டவர் திரும்ப கேட்டா, நான் கொடுக்கிறதுக்கு எப்ப என்ன ஹார்ட் ரெடியா இருக்க, வாயில சொல்றது இல்ல, உண்மையாவே கத்திய கழுத்துக்கு வச்சுட்டான். அப்ப ஆண்டவர் சொன்னாரு, டே நீ எனக்கு பயந்து இருக்கிற கண்டுபிடிச்சிட்டேன். முன்னாடி ஒரு பரீட்சை வரல, பின்னாடி பரீட்சை வரல. நான் ஒன்னு சொல்லட்டுமா பிரதர், உங்களுக்கு ஒரு பரீட்சை வருதுன்னா உங்களை அழிப்பதற்கல்ல, உங்களை அவருடைய பிள்ளை என்பதை உறுதிப்படுத்த. பிரதர், ஆண்டவர் காணிக்க கொடுக்க ரெடி ஆயிருவீங்க. உன் சந்ததி எங்க? ஏற்கனவே சொல்லிட்டேன், 10 விரல்ல ஒரு விரல் மிஸ் ஆச்சுன்னா நீ இந்த விரலுக்கா எவ்வளவு கண்ணீர் விடுவியோ? யாக்கோபு தன் வம்சத்தை கூட்டுறதை போல இன்னைக்கு சொல்லு, என் வம்சத்தை கூட்டுங்க ஆண்டவரே. எங்க அப்பாவுக்கு நீங்க சொன்ன வார்த்தை
நான் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்க. எனக்கு இன்னைக்கு ஆசீர்வாதம் வேணும். அது பொன்னும் பொருள் அது எனக்கு கொடுத்துட்டீங்க. ஹலோ ஹலோ, உங்க பேர்ல ஒரு blessing இருக்கு, நம்புறீங்களா? சொல்லுங்களேன். உங்க பேர்ல blessing இருக்கு. பைபிள் இப்படிதான் சொல்லுது. ஆபிரகாம் என்று அழைத்தாரு, ஆபிரகாமாய் மாற்றினாரு. அவனை நேஷன்களுக்கு ஒரு தகப்பன், தேசத்துக்கு தகப்பனை மாற்றினார். ஹலோ, இருக்கீங்களா? நான் பேசுறது புரியுதா? இன்னைக்குன்னு சொல்றேன், அந்த ஆபிரகாம் பேர்லயே ஆசீர்வாதம்னா அவன் கால் வச்ச தேசம் அவனுக்கு சொந்தமாயிடுச்சு. இப்ப ஆண்டவர் சொன்னாரு, உன் கற்பத்துல தந்த குழந்தை எனக்கு தருவியான்றாரு. அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்துட்டான். எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? இந்த மாசத்தினுடைய ஆசீர்வாதம், இந்த வாரத்தினுடைய தலைப்பு சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால வந்த ஆசீர்வாதம். ஆமென். பாருங்க, பைபிள் சொல்லுது 13ஆம் வசனம், ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். கை உயர்த்தி சொல்லுங்க. குமாரனுக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்குட்டியை கத்த தந்தார். இன்னைக்கு எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? அதே 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பாருங்க. 22:14. ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனால் கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்படுகிறது. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையே, அந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்க நீங்கள் இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும், யெகோவா ஈரே, கர்த்தர் பார்த்துக் கொள்வார்? உன் பிள்ளைய சொல்லுங்க, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். உன் கணவனை, உன் விசுவாசம் கீழ்ப்படிதல் இருந்தா போதும், கர்த்தர் நீதியாக எண்ணப்படுவார். உன் வேலையை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். உன் மனைவிய கர்த்தர் பார்த்துக் கொள்வார். உன் எதிர்காலத்தை, உன் வீட்டை, உன் நிலத்தை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். இன்னைக்கு செய்ய வேண்டியது ஒண்ணே, மற்றதெல்லாம் அவர் பார்த்துக்குவாரு. என் சந்ததி மட்டும் அவர்கிட்ட ஒட்டு கொடுத்துட்டேன்னா அவர் எல்லாம் பார்த்துக்குவாரா? கைகளை விட்டு சொல்லுங்களேன். ஆமென். 22ஆம் அதிகாரம் 22:15 பாருங்க. கர்த்தருடைய தூதனானவர் 2ஆம் தரம் வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு, நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்று என்ன செய்யல, நீ பாராததினாலே. ஆமென், அல்லேலூயா. தேவன் அவனுக்கு சொல்றார். 18ஆம் வசனத்தை பாருங்களேன். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். கை உயர்த்தி ஆமென். அவருடைய சொன்ன வார்த்தையை நீ கீழ்ப்படிந்தீங்கன்னா நீ பூமியில முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை உங்க வம்சத்தையே வைப்பாரு. ஆமென், ஆமென். அதனால தான் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். பாருங்க, அதே ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை பாருங்க. எரேமியா 7:23. எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 7ஆம் அதிகாரம் 23. என் வாக்குகளுக்கு செவி கொடுங்கள், அப்பொழுது நான் உங்கள் தேவனாயிருப்பேன். நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். நான் உங்களுக்கு கற்பிக்கும் எல்லா வழியிலும் நீங்கள் உங்களுக்கு நன்மை உண்டாகும்படிக்கு நடவுங்கள் என்கிற விசேஷத்தை அவர்களுக்கு சொல்லி கட்டளையிட்டேன். ஆமென். 26ஆம் அதிகாரம் 26:4-5. ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால். அல்லேலூயா, ஆமென். இப்ப சொல்லுங்க 5ஆம் வசனம் 26:5. நான் என்ன செய்வேன், நான் உன் சந்ததி வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். கையத்தட்டே. இப்ப நம்ம வாசிச்ச ஆமென் ஆதியாகமத்தின் 49க்கு வந்துடலாமா? இப்ப ஆண்டவர் யாருக்கு இப்ப தந்துட்டாரு? ஆபிரகாம் சொன்னாரு, பூமியில வம்சங்கள் எல்லாம் உன் ஆசீர்வாதம் சந்ததி மூலமா தருவேனாரு. இப்ப சொல்லுங்க 49:1-2 என்ன பார்க்கிறோம்? ஆமென். 2ஆம் வசனம், யாக்கோபின் குமாரரே கூடி வந்து கேளுங்கள், உன் தகப்பனாகிய இஸ்ரவேலுக்கு செவி கொடுங்கள். கைகளை உயர்த்தி கீழ்ப்படிந்ததனால யாக்கோபை கொண்டு 12 கோத்திர பிதாக்கள் மூலமாய் 12 கோத்திரங்கள். ஆமென். 12 பிள்ளை 12 கோத்திரமா மாறிடுச்சு. நான் உன்னை சொல்லட்டுமா, ஆபிரகாம் சொல்லுக்கு கீழ்ப்படிந்ததினாலே யாக்கோபை கொண்டு கர்த்தர் வம்சத்தை ஆசீர்வதித்தார். இன்றைக்கு எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க?
ஐயா இன்னைக்கு இந்த வம்சம் ஆசீர்வதிக்கப்படணும், என் வம்சம் ஆசீர்வதிக்கப்படணும், என் பிள்ளை ஆசீர்வதிக்கப்படணும். ஆமென். ஜெபம் பண்ணுவீங்களா? ஆண்டவரே என் பிள்ளைய நான் உம்முடைய கரத்தை நீ கேட்டீங்க, உங்ககிட்டயே திருப்பி கொடுத்துட்டேன். ஆண்டவரே என் மனைவி உங்ககிட்டயே திருப்பி கொடுத்துட்டேன். எனக்கென்று என் மனைவி என்னைக்கு நான் கல்யாணம் பண்ணி கொண்டு வந்தனோ அன்னைக்கு இந்த மனைவி எனக்கு நான் வச்சேன், இப்ப இந்த பலிபீடத்தை நான் வச்சிடுறேன். என் கணவனை என்னைக்கு கல்யாணம் பண்ணணும் அன்னைக்கு இது எனக்கு நான் வச்சேன், இன்னைக்கு என் கணவனை பலிபீடத்தில் ஒரு அல்லேலூயா. மனைவி உனக்கு வேணும்னு நினைக்கிறியா? உனக்கு வேணும்னா உனக்கு தான் வேலைக்காரியா இருப்பா. இப்ப சொல்லுங்க, எனக்கு வேணும் கொண்டு வாங்குறாரு. உன் பிள்ளைய எனக்கு கொடுங்கிறாரு, உன் குடும்பத்தை எனக்கு கொடுங்கிறாரு. உன் பணத்தை கொடுத்துடலாம், பொருளை கொடுத்துடலாம், இடத்தை கொடுத்துடலாம், அது மேட்டரே இல்லை, அது ஈஸி. இப்ப நான் சொல்றேன், கர்த்தர் யார் தன்னுடைய பிள்ளையை மனைவி கணவனை அவர் கொடுத்தவரிடம் திருப்பி கொடுக்கும் போது யெகோவா ஈரே. ரெடியா இருக்கீங்களா? இது ஒரு தீர்க்கதரிசனமான செய்தி. சொல்லுக்கு கீழ்ப்படிந்தால் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஒருவேளை நான் கண்களை மூடலாம், என் வம்சத்தை ஒரு நாள் ஆண்டவர் அழிக்கவே மாட்டார். கைகளை தட்டி கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமா ஆமென். இன்னைக்கு இதே ஈசாக்கை இந்த பூமிக்கு ஆபிரகாம் ஒப்பு கொடுத்ததை போல பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசுவை எனக்கென்று சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கு சொல்லுகிறேன், அந்த ஈசாக்கை ஒப்பு கொடுத்ததை போல இன்றைக்கு ஈசாக்கை கொடுத்த தேவன் ஆமென் கேட்ட உடனே கொடுப்பதற்கு ஆபிரகாம் ஆயத்தமான போது ஒரு ஆட்டுக்குட்டியை தந்தார் பலி செலுத்த. இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு என் பிள்ளையை கர்த்தருடைய பலிபீடத்தில் வைக்கும் பொழுது எனக்காக பலியாய் மரித்த இயேசுவை இந்த பூமிக்கு பிதாவாகிய தேவன் தந்தார். ஆபிரகாமே என்று அழைத்ததை போல இன்றைக்கு எத்தனை பேர் சொல்ல புரியும், ஆண்டவரே இயேசுவை எனக்கென்று தந்து நிச்சயமாகவே யெகோவா ஈரே அவர் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினாலே இன்றைக்கு இயேசுவை உங்களுக்கென்று எனக்கென்று பிதாவாகிய தேவன் அனுப்பினார். எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? ஆபிரகாம் சந்ததி இந்த பூமியை நிரப்பினதை போல 12 கோத்திரங்களையும் யாக்கோபு அழைத்து ஆசீர்வதித்தான். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 12 அப்போஸ்தலரை ஆசீர்வதித்தாராம், 12 சீஷர்களை ஆசீர்வதித்தார். நான் ஒன்னு சொல்லட்டுமா? ஐயா 11 பேர் தான் இருந்தாங்க. ஒருத்தன் யூதாஸ்காரியாத், அவன் ஆண்டு கொண்டு செத்துட்டான். தேவ சித்தத்துக்கு மாறா அவன் இயேசுவை காட்டி கொடுத்து அவன் செத்துட்டான். ஆனா மனுஷங்களா தேர்ந்தெடுத்து சீட்டு போட்ட பேர் என்னதுங்க? மத்தியாஸ். அந்த மத்தியாஸ் வந்தவன், அவன் 120 பேர் கூடும்போது அவன் கூடல. ஆண்டர் இந்த 11க்கு பிளஸ் ஒரு ஆளு. அவன் பழைய ஏற்பாட்டில் 12 கோத்திரம், புதிய ஏற்பாட்டில் 12 அப்போஸ்தலர் வேணும்னா ஒரு ஆள் ஆண்டர் செலக்ட் பண்றாரு. அந்த கடைசி அப்போஸ்தலன் யார் சொல்லுங்க பார்க்கலாம்? பவுல். கைகளை தட்டி அவருக்கு ஒரு ஆள் போதும் அவருடைய தீர்க்க தரிசனம் நிறைவேற்றுவதற்கு. அந்த ஒரு ஆள் தான் நானு. எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? ஆமென். இன்றைக்கு ஆண்டவர் என் வம்சத்தை அந்த 12 அப்போஸ்தலர்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கும் போது 12 கோத்திர பிதாக்கள் ஆமென் 1,44,000 பேர் என்று சில சபைகள் சொல்வாங்க. நாங்க தான் அந்த ஆட்டுக்குட்டியோட கல்யாணத்தில் நாங்க தான் மனவாட்டின்னு சொல்வாங்க. அந்த சபை அல்ல பரலோகத்துக்கு போறது. அந்த 12 கோத்திர பிதாக்கள் கர்த்தர் சொன்னார் 1,44,000 அந்த 12 அப்போஸ்தலர்கள் கோத்திர பிதாக்கள் என்று ஆண்டவர் அங்க செலக்ட் பண்ணி 1,44,000 பேர் கொண்டு நிற்க போறாரு. ஆட்டுக்குட்டியோட கல்யாணம் நடக்க போது, மத்திய ஆகாயத்தில் நடக்கும் போது, எக்காலம் ஊதும் போது முதலாவது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் உயிரோடு எழுந்திருப்பார்கள். கைகளை தொட்டு எத்தனை பேர் வருகைக்கு ஆயத்தமா இருக்கீங்க? எத்தனை பேர் அவருடைய வருகைக்கு ஆயத்தமா இருக்கீங்க? எத்தனை பேர் அவருடைய எக்கால சத்தம் துணிக்கும் போது ரெடியா இருக்கீங்க? பிரதர் சொல்லுவீங்களா? இன்னைக்கு என் பையனை ஒப்பு கொடுக்கிறேன், என் பிள்ளையை ஒப்பு கொடுக்கிறேன், அவன் நரகம் போயிடக்கூடாது ஆண்டவரே, என் குடும்பம் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே, என் மனைவி ரட்சிக்கப்படணும். ஆபிரகாம் ஒப்பு கொடுத்தான், கர்த்தர் ஆட்டுக்குட்டியை தந்தார். நீங்க உங்க பிள்ளையை ஒப்பு கொடுத்தா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ரட்சிப்பு உங்களுக்கு சுதந்திரம் சமீபம். இந்த வார்த்தையின் மூலமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எழும்பி நிற்போம், கண்களை நிற்போம், ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. ஓ ரபா கனபா சங்கனா தி வசனத்தை உன் பிள்ளையை கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வா, உன் மகனை கர்த்தருக்கு முன்னாடி கொண்டு வா, உன் குடும்பத்தை கர்த்தருக்கு முன்னாடி கொண்டு வா. கைகளை தட்டி கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாய் ஆசீர்வதித்து கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? இந்த வசனத்தின் மூலமாய் கர்த்தர் பெருக்கத்தை கட்டளையிடுவதற்காக ஸ்தோத்திரம் பண்ணலாமா?
சொல்லுக்கு கீழ்ப்படிந்த ஆபிரகாமை போல அந்த ஆசீர்வாதத்தை நாமும் பெற்றுக்கொள்ள வேண்டும். கை கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. அந்த ஆசீர்வாதம் பிள்ளை மேல இறங்கி வரும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென், ஆமென். ஆபிரகாமுக்கு ஈசாக் என்றால் பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசுவை இந்த பூமிக்கு தந்தார். அந்த குமாரனாகிய இயேசுவின் மூலமாய் உங்களுக்கு எனக்கு ரட்சிப்பு, உங்களுக்கு எனக்கு பரலோகம், உங்களுக்கு எனக்கு மீட்பு. எத்தனை பேர் அந்த அபிஷேகத்தை இப்போ ஹல்லேலூயா கர்த்தர் நம்மை நிரப்பிந்து கை கர்த்தரை ஸ்தோத்திரம் எல்லாமே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பிதா குமார பரிசுத்தாவின் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜெபம். பிதாவே, எங்கள் நல்ல கர்த்தாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல நேரத்துக்கு ஜெபிக்கிறப்பா. ஆமென். கர்த்தாவே, கேட்ட வார்த்தையின்படியே அடியேன் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறப்பா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்ரஹாமே கர்த்தாவே, நீர் அழைத்தது போல எங்களை ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீர் அழைத்து உம்முடைய பிள்ளைகளா எங்களை மாற்றினதற்காய் நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்ரஹாமுக்கு கர்த்தாவே ஹல்லேலூயா வெறுமையாய் அழைத்த யாக்கோபு ஹல்லேலூயா ஆனால் 2 பரிவாரமாக மாற்றினது போல ஹல்லேலூயா யாக்கோபு ஆசீர்வதிக்கப்பட்ட பொழுது யாக்கோபு தன் பிள்ளைகளை கூடி வர செய்தது போல அப்பா நாங்கள் எங்கள் பிள்ளைகளை கூடி வர செய்து அப்பா எங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை ஹல்லேலூயா எங்கள் பிள்ளைக்குள்ளும் பகர கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததிகளாய் எங்கள் சந்ததிகள் மாறட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. தேவனின் நாட்களில் அப்படி செய்ய போகிறேன் நன்றி அப்பா. ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு கர்த்தாவே செல்வ சீமானாய் இருந்த பொழுதும் ஆபிரகாம் சொல்கிறது வெறுமையாய் இருக்கிறதுன்னு. ஹல்லேலூயா. பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நாங்கள் சுதந்திரவாளிகளாய் மாற ஹல்லேலூயா உம்முடைய சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. நாங்கள் வீட்டுக்குள்ள உட்கார்கிறவர்களாயிட்டு அல்ல கர்த்தாவே, வெளியே வந்து கர்த்தாவே எங்கள் ஆசீர்வாதத்தை பார்க்க அப்பா தரிசனங்கள் காண ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற தரிசனத்தை காண கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. கரத்தில் ஒப்படைக்கிற ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகள் யாரும் கெட்டு போக கூடாது சப்பா. யாரும் கர்த்தாவே ஹல்லேலூயா எங்கள் சகோதரர்களாலும் கெட்டு போக கூடாது ஆண்டவரே. எல்லாரும் பரலோக ராஜ்யத்துக்குள் காணப்பட கர்த்தாவே உதவி செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா கர்த்தாவே. நாங்கள் அறிந்த சந்தோஷம், நாங்கள் அறிந்த ரட்சிப்பு எங்கள் கர்த்தாவே சகோதரர்கள் எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அறிந்து கர்த்தாவுடைய ராஜ்யத்துக்குள் அப்பா அவர்களும் வந்து சேர கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆரும் கர்த்தாவு கைவிடப்பட்டு போக கூடாதப்பா. எல்லாரும் பரலோக ராஜ்யத்துக்குள் வந்து உம்மை தொழுது கொள்ள உம்மை ஆராதிக்க உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யும். உம்முடைய கரத்தில் எல்லாரையும் அர்ப்பணிக்கிறேன். கர்த்தர் ஜெபத்தை கேட்டதுக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென். உட்காரும். ஹல்லேலூயா.